வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் மீசில்ஸ் ரூபல்லா தடுப்பூசி முகாம் தொடக்கம். அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் விறுவிறுப்படைகின்றன. மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கியது. காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு வீரர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள வீரரின் கிராமம் சோகத்தில் மூழ்கியது. கூடலூரில் சுவர்களுக்கு இடையே சிக்கிய யானை. 10 மணி நேரம் போராடி மீட்ட வனத்துறை. புதுச்சேரியில் பன்றிக்காய்ச்சல் பாதிப்பால் இறந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாக அரசு விளக்கம். தமிழகத்தில் மீசில்ஸ் ரூபல்லா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தட்டம்மை மற்றும் ரூபெல்லா ஆகிய 2 நோய்களுக்கான ஒரே தடுப்பூசி 9 மாதம் முதல் 15 வயது வரையிலான 1,80,00,000 குழந்தைகளுக்கு போடப்படுகிறது. பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் இந்த தடுப்பூசியை போட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் நடைபெறும் முகாம்களில் சுகாதார பணியாளர்கள் உட்பட சுமார் 62,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசு திட்டமிட்டபடி இந்த மீசல்ஸ் ரூபல்லா எம்ஆர் வேக்சின் தடுப்பூசி போடக்கூடிய இந்த முகாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. இன்று மட்டும் 12,000 இடங்களில் 12,000 முகாம்களில் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திட்டமிட்டபடி 1,80,00,000 குழந்தைகளுக்கும் 9 வயதுக்கும் மேற்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும். முதற்கட்டமாக பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதற்கு பின்னாலே அங்கன்வாடி குழந்தைகளுக்கென படிப்படியாக திட்டமிட்டபடி இலக்கு எட்டப்படும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். காஷ்மீரில் நிகழ்ந்த பனிச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்தார். நைசர் என்ற பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்து வந்த அவர் இன்று அதிகாலை சக ராணுவத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது பனிச்சரிவு நிகழ்ந்தது. இதில் தமிழக ராணுவ வீரர் திருப்பாண்டி என்பவர் மட்டும் உயிரிழக்க நேரிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கடந்த 2000ஆவது ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்தார். திருப்பாண்டி உயிரிழந்த செய்தி அறிந்து அவரது கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கவிருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க 1464 வீரர்கள் தங்களின் பெயர்களை முன்பதிவு செய்துள்ளனர். இவர்களின் பெயர், முகவரி, வயது உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். மாடுபிடி வீரர்களுக்கு இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், உயரம், எடை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. காளைகளுக்கான முன்பதிவு வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி முருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் பன்றிக்காய்ச்சலால் உயிரிழந்தார். ஏற்கனவே 38 பேருக்கு பன்றிக்காய்ச்சல் அறிகுறி கண்டறியப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. பன்றிக்காய்ச்சல் பாதிப்பால் 2 மருத்துவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தக்க பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பன்றிக்காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மக்களை நாங்கள் எப்போ ஜுரம் இருந்தாலும் உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டரை போய் பார்க்கறதுக்கு நாங்கள் அறிவுறுத்திருக்கோம். அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கிறதுக்கு தகுந்த மருந்துகள் எல்லாமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மக்கள் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் ருபெல்லா தடுப்பூசி முகாமில் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தனது மகள்களுக்கு தடுப்பூசி போட்டு முகாமை தொடங்கி வைத்தார். ருபெல்லா குறித்து வதந்திகளை போக்கும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தமது மகள்கள் ஹர்ஷினி மற்றும் ஜோதிகா ஆகியோருக்கு தடுப்பூசி போட்டு முகாமை தொடங்கி வைத்தார். இந்த தடுப்பூசி மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 2,55,000 குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று மாவட்ட சுகாதாரத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசே விதிகளை மீறி கட்டடம் கட்டுவதாக இயற்கை ஆர்வலர்கள் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
ஏரிக்கரையில் இருந்து 250 மீட்டர் தொலைவிற்கு எந்தவொரு கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற விதி இருந்தும் ஜிம்கானா மைதானத்தில் 4 மடங்கு பெரிய கட்டடத்தை மீன்வளத்துறை கட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் காசிநாதன் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சரவணனிடம் புகார் தெரிவித்தும் பதிலளிக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேர் 4 மாட வீதிகள் வழியாக பவனி வந்தது. பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், மதுரவாயல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவேற்காடு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் கடையால் மலையோர கிராமத்தில் இருந்த தேர்வு மையத்தை மாற்றியதை கண்டித்து பள்ளி அருகே பெற்றோரும் மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 36 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி வந்த நிலையில் தற்போது தனியார் பள்ளிக்கு தேர்வு மையத்தை மாற்றம் செய்துள்ளனர். இதனை கண்டித்து பல போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லை என கூறிய பெற்றோர் பள்ளி முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் பள்ளி வேனும் தனியார் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 வாகனத்தில் இருந்த பள்ளி மாணவர்கள் சிறு காயங்களோடு தப்பினர். திருப்பூர் டவுன்ஹால் மேம்பாலம் பகுதியில் நடந்த இந்த விபத்தில் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பள்ளி நேரத்தை கருத்தில் கொண்டு 2 வேன் ஓட்டுநர்களும் அதிவேகமாக வந்ததே விபத்துக்கான காரணம் என கூறப்படுகிறது. திருப்பூர் வடக்கு போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமருகல் அருகே ஏர்வாடியில் மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்ததையொட்டி அதற்கான பூஜை நடைபெற இருந்தது. இந்த குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடும் பயிர்களுக்கான தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படும் என கூறி ஏர்வாடியில் குழந்தைகளோடு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வட்டாட்சியர் தமீம் அன்சாரி மற்றும் திட்டச்சேரி போலீசார் பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தண்ணீர் கிடைக்காமல் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் பங்கேற்க வரும் பக்தர்கள் அங்குள்ள இடும்பன் குளத்தில் நீராடுவது வழக்கம். வறட்சியால் குளத்தில் தற்போது தண்ணீர் இல்லை. இதனால் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் பக்தர்கள் அவதிப்படுகின்றனர். மேலும் முடிக்காணிக்கை செலுத்த 30 ரூபாய் கட்டணத்துக்கு ரசீது வழங்கிவிட்டு 100 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இப்பிரச்சனைகளை சரி செய்ய கோயில் நிர்வாகம் முன்வர வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசே விதிகளை மீறி கட்டடம் கட்டுவதாக இயற்கை ஆர்வலர்கள் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏரிக்கரையில் இருந்து 250 மீட்டர் தொலைவிற்கு எந்தவொரு கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற விதி இருந்தும் ஜிம்கானா மைதானத்தில் 4 மடங்கு பெரிய கட்டடத்தை மீன்வளத்துறை கட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் காசிநாதன் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சரவணனிடம் புகார் தெரிவித்தும் பதிலளிக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊர் உங்கள் குரலில் சில செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கும் கழிப்பறை, பூங்கா, சுத்தமான குடிநீர் வழங்கும் இணைப்பு ஆகியவை பராமரிப்பின்றி கிடக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் மனுநீதி நாள் முகாமுக்கும் பிற பணிகளுக்காகவும் தினசரி ஏராளமான பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகம் வந்து செல்கின்றனர். ஆனால் இங்குள்ள கழிப்பறை பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்றும் பூங்காவும் பராமரிப்பின்றி காணப்படுகிறது என்றும் சுத்தமான குடிநீரும் வரவில்லை, இவற்றை முதலில் சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரியில் விடுதி கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறியும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலாப்பட்டில் இயங்கும் இந்த கல்லூரியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த அரசு கல்லூரியில் விடுதி கட்டணமாக 67,200 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்றும் இது தனியார் கல்லூரி விடுதி கட்டணத்தை விட அதிகம் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்து விடுதி ஊழியர்களுக்கு ஊதியம் தரும் நிலை இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடுவுக்கு நினைவிடம் அமைக்க வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாராயணசாமி நாயுடுவுக்கு வையம்பாளையத்தில் நினைவிடம் அமைக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். வறட்சியால் இறந்த விவசாயிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தினர். முன்னதாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்த விவசாயிகள் பெரம்பலூர் சங்குப்பேட்டையில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் பாதுகாப்பு பிரிவில் உள்ள 2.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி தஞ்சையில் தென்னக ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிளைத் தலைவர் பாலு தலைமையில் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லாபத்தில் இயங்கும் ரயில்வே துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மேலும் ரயில்வே துறையில் தொழிலாளர்களிடையே பிளவை தூண்டும் வகையில் மேற்பார்வையாளர்களின் தொழிற்சங்க உரிமையை பறிக்கக்கூடாது எனவும் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓடும் பயணிகள் ரயில் பெட்டிகளை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.
தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். நேற்று உங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்களே, அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வெளியே வர வேண்டும். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற, நீங்கள் ஏற்கனவே அக்காவுக்காகவே வாழுகிறேன் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு பொருள் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றி செய்து செய்திருக்கின்ற சதி கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றீர்கள் என்றுதான் நான் உங்கள் மீது குற்றம் சாட்ட விரும்புகிறேன். பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் இரு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் நகராட்சியின் 5வது, 6வது மற்றும் 7வது வார்டுகளில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி எலம்பலூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தண்ணீர் லாரியோடு வந்த அலுவலர்கள் குடிநீர் பெற்றுக்கொள்ள கூறினர். அதை மறுத்த பொதுமக்கள் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தி அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல முத்துநகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்களும் மறியலில் ஈடுபட்டனர். கரூர் அருகே அமராவதி ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 6 லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காவிரியும் அமராவதியும் சங்கமிக்கும் நேரூர் பகுதியில் இரவு நேரங்களில் அனுமதியின்றி மணல் திருடப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் மணல் ஏற்றப்பட்ட 2 லாரிகளையும் மணல் ஏற்ற தயாராக நின்றிருந்த 4 லாரிகளையும் பறிமுதல் செய்து வாங்கல் காவல் நிலையம் கொண்டு சென்றனர். லாரி உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பெருங்குறிஞ்சி ஊராட்சி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கருவேந்தம்பாளையம் 5வது வார்டு பகுதியில் வாரத்திற்கு 2 நாட்களுக்கு குறைந்த நேரமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார் தெரிவித்த அவர்கள் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியத்தை சந்தித்து மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மச்சிக்குளி பகுதியில் 2 சுவர்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட பெண் யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மச்சிக்குளி கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டம் ஒன்றில் யானைக்குட்டி பிளிரும் சத்தம் கேட்டது. அப்பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்தபோது விவசாய தோட்டத்தில் உள்ள மோட்டார் அறைக்கும் அருகே உள்ள மண் சுவற்றுக்கு இடையே தாய் யானை தலையீடாக சிக்கியிருந்தது. குட்டி யானை தாய் அருகே கத்தியபடி நின்றிருந்தது. தகவலிருந்து வந்த வனத்துறையினர் 10 மணி நேரம் போராடி யானை குட்டியை மீட்டனர். சோர்வடைந்திருந்த யானை சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு தனது குட்டியோடு அருகில் உள்ள வனத்திற்குள் சென்றது. விவசாய நிலங்களை தவிர்த்து மாற்றுப்பாதையில் மின்சாரம் கொண்டு செல்ல வலியுறுத்தி ஈரோட்டில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 400 மெகாவாட் மின்சாரத்தை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து தருமபுரி மாவட்டம் பாலவாடி வரை உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைத்து மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டத்தை மின்வாரியம் செயல்படுத்தி வருகிறது. இதற்கு விளைநிலங்களில் மின்கோபுரம் அமைக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உயர் மின் கோபுரங்கள் அமைத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் மாற்றுப்பாதையில் கேபிள் மூலம் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் கொண்டு செல்லவும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தினர். கேரளாவில் சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள தமிழக பொதுப்பணித்துறைக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 0 எட்டியதை அடுத்து குடிநீர் தேவைக்கு எடுக்கப்படும் நீர் நிறுத்தப்பட்டு மாநகராட்சி பகுதிகளில் பில்லூர் அணையின் நீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிறுவாணி அணையின் நிரந்தர நீர் இருப்பிலிருந்து மோட்டார் வைத்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள தமிழக அரசுக்கு கேரளா அனுமதி அளித்துள்ளது. இது கோவை மாவட்டத்தின் 2 மாத தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இங்கு 27,000 விவசாயிகளை உள்ளடக்கிய 38,311 ஏக்கர் பரப்பளவில் தேயிலை, காஃபி, குறுமிளகு பயிர்களுக்கு முன்னோடி வருவாய் காப்பீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இத்திட்டத்தின் செயல்பாடு ஆரம்ப கட்டத்தில் கூட எட்டவில்லை என கூறப்படுகிறது. மழையும் குறைந்து பனியின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் தொடர்ந்து பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே காப்பீட்டு திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மீன் விற்பனை கூடத்தை அகற்றி புதிய விற்பனை கூடம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மீன் விற்பனை கூடம் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. உயிர்ச்சேதம் ஏற்படும் முன்னர் இந்த கட்டிடத்தை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மூக்காக உண்டனூர் கிராமத்தில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட மூக்காக கொண்டனூர் கிராமத்தில் சுமார் 70 குடியிருப்புகள் உள்ளன. இங்கு கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து மத்தூர் 4 வழிச்சாலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மறியலால் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நெடுஞ்சாலை மற்றும் திருப்பத்தூர் தருமபுரி நெடுஞ்சாலை இணையும் பகுதி என்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே வீசிச் சென்ற பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை பொதுமக்கள் மீட்டு தொட்டில் குழந்தை மையத்தில் ஒப்படைத்தனர். செந்துறை அருகே உள்ள ஆலத்தியூர் கிராமத்தில் இன்று காலை அஞ்சலை என்பவரின் தோட்டத்தில் பெண் குழந்தை அழும் குரல் கேட்டது. அங்கே சென்று பார்த்தபோது பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசு உயிரோடு வீசப்பட்டிருந்தது தெரியவந்தது. குழந்தையை மீட்ட கிராம மக்கள் குளிக்க வைத்து பசும்பால் மற்றும் தண்ணீர் கொடுத்தனர். பின்னர் அரியலூர் அரசு மருத்துவமனை தொட்டில் குழந்தைகள் திட்ட மையத்தில் குழந்தையை ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் குடமுழுக்கு இன்று நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சன்னதிகள், ராஜகோபுரம் மற்றும் அனைத்து கோபுரங்களுக்கும் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க குடமுழுக்கு நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக 108 யாகசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 400 சிவாச்சாரியர்கள், 125 வேத விற்பனர்கள் யாகம் வளர்த்தனர். இந்த நிகழ்வில் மாநிலம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.